குட் பேட் அக்லி படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் நேத்து ரிலீஸ் ஆயிருக்கு. 3 விதமான அஜித் 3 கெட்டப்ல வருவாருன்னு பார்த்தா ஒரே கெட்டப்ல இருக்க அஜித்தை 3 விதமா போஸ்ட் பண்ண விட்டு போஸ்டர் விட்டுருக்காங்க. இந்த ஒரே லுக் தானா அவர் இன்னும் 2 லுக் இருக்கான்னு தெரியல. அப்படி இந்த ஒரு அஜித் தான் 3 விதமான கேரக்டர் பிளே பண்றாருன்னா இது அன்னியன் மாதிரி மல்டிபிள் பர்சனாலிட்டி டிசார்டர் கதையா இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. ஏன்னா மார்க் ஆண்டனில டைம் டிராவல் கான்செப்டை எடுத்துக்கிட்டு அதுல ஒரு அட்ரினலின் ஹைய கொடுத்த ஆதிக் குட் பேட் அக்லில அஜித்தை மேனியாக் மாதிரி காட்டி காமெடி நொறுக்கவும் வாய்ப்பு இருக்கு. போஸ்டரை வச்சு பாக்குறப்போ நடுவுல இருக்க அஜித் குட்டாவும் நக்கிள் போஸ்ட் பண்ற அஜித் பேடாவும் மிடில் ஃபிங்கரை காட்டுற அஜித் அக்லியாவும் இருக்க வாய்ப்பு இருக்கு. அஜித் ஃபேன்ஸ்லாம் டாட்டூ மிடில் ஃபிங்கர் போஸ பார்த்து எவ்வளவு நாளாச்சு இப்படி ரவுசா அவரை பார்த்துன்னு ஃபர்ஸ்ட் லுக்க செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஓட் போடுறப்போ மிடில் ஃபிங்கர்ல மை வச்சாலே மொத்த கையவும் காட்டுற ஏகேவை எப்படி ஆதிக் இப்படி போஸ்ட் பண்ண வச்சாருன்றதே ஆச்சரியம். லெஃப்ட் அண்ட் ரைட்ல இருக்க அஜித் நல்லா இருக்காங்க. சென்டர்ல இருக்க அஜித்துக்கு கொஞ்சம் லூசா ஷர்ட் போட்டிருக்கலாம். டைட்டா போட்டு விட்டு ஜிகு ஜிகுன்னு ட்ரெஸ்ஸுக்கும் அதுக்கும் மலேசியா மாமா மாதிரி இருக்காரு. ஈவன் ஃபகத் ஃபாசில் கூட ஆவேசம்ல சிங்கப்பூர் சித்தப்பா மாதிரி தான் இருப்பாரு. ஆனா அந்த கேரக்டரும் அவர் பண்ண சேட்டையும் தான் அந்த படத்தை தூக்கி நிறுத்துச்சு. அப்படி ஒரு காம்ப்ரமைஸ் இல்லாத பெர்ஃபார்மன்ஸ் அஜித் இருந்தும் எதிர்பார்க்கலாம். ஆதிக் மார்க் ஆண்டனில எஸ்ஜே சூர்யாக்கு பிடிச்ச மீட்டரை அஜித்துக்கும் பிடிச்சா படம் சாலிடா நின்னுடும். கண்டிப்பா ஃபேன்ஸ் செலிப்ரேட் பண்ற மாதிரி 7-8 சீனாச்சும் படத்துல இருக்க வாய்ப்பு இருக்கு. வேதாளம் கணேஷ சோசியல் மீடியால ஓட்டுனாலும் அந்த கேரக்டர் பிஎன்சில பயங்கர ஹிட். வேதாளம்ல வில்லத்தனமா அஜித் சிரிப்பை போட்டு 4 சீன்ல நச்சுன்னு நடிச்சனாலதான் கூட இறங்கின தூங்காவ நம்ம வேதாளம் ஒரேடியா போட்டு தள்ளுச்சு. அஜித் பல மாதிரி வர்ற வலிமை விவேகம் மாதிரி படங்கள் உட்காரலாம். ஆனா இப்படி மேட்மேன் பெர்ஃபார்மன்ஸ் என்னைக்குமே அவரை கைவிட்டது கிடையாது. டிராகன் சிம்பல் டாட்டூலாம் வச்சு பாக்குறப்போ படம் சைனா ஜப்பான்ல கேசினோ வச்சிருக்க கேங்ஸ்டர் கதை மாதிரி இருக்கு. தி கேங்ஸ்டர் தி காப் தி டெவில்னு ஒரு மிரட்டலான கொரியன் படம் இருக்கு. அந்த படத்தோட கதை மாதிரிலாம் இருந்தா தியேட்டரை துவம்சம் பண்ணிருவாங்க. பட் எல்லா சென்டர் ஃபேன்ஸும் என்ஜாய் பண்ற மாதிரி ஒரு ஜனரஞ்சகமான படமா தான் ரெடி ஆகும்னு தோணுது. மிடில் ஃபிங்கர் போஸ், சென்டர்ல பிளாக் ஹேர், மஜா காஸ்டியூம்ல ஏகேவை பாக்குறதும் நல்லா தான் இருக்கு. அட்டகாசம்க்கு அப்புறம் இவ்வளவு கோல்டு செயினை போட்டுட்டு இந்த படத்துல தான் மின்னுறாரு. முக்கியமா சோசியல் மெசேஜ் டேக்லைன்னு ஒரு கருத்து ஊசியும் இல்லாததே அஜித் ஃபேன்ஸ்க்கு பெரிய நிம்மதி. ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லாம இஷ்டத்துக்கு இறங்கி அடிக்க போறாங்கன்னு தோணுது. வந்த ஒரு போஸ்டரை வச்சு அதுல இருக்க எல்லாத்தையும் சொல்லிட்டேன். இதுக்கு மேல டீகோட் பண்ணணும்னா அடுத்த அப்டேட்க்கு தான் வெயிட் பண்ணணும். எது எப்படியோ அஜித் எப்படி வித்தியாசமா காட்டினதுலயே ஆதிக் பாதி ஜெயிச்சிட்டாரு. குட் பேட் அக்லி 3 டிராகன் ஃபயர் டெம்ப்ளேட் மாதிரி ஆக போதா இல்ல கண்ணு நாக்கு தள்ளுன டிராகன் டெம்ப்ளேட் மாதிரி ஆக போதான்னு படம் வந்தாதான் தெரியும். குட் பேட் அக்லி பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகும்னு போஸ்டர்லயே மென்ஷன் பண்ணிட்டாங்க. விடாமுயற்சிக்கு தான் இப்ப பிரச்சனையே. 10 நாள் ஷூட் வேற பேலன்ஸ் இருக்கு. ப்ரொடியூசர் காசு இல்லாம லாக்ல இருக்கதா சொல்றாங்க. இந்தியன் வேட்டையனை இறக்கி வர்ற காசுல தான் படம் வரும்னா இன்னும் டிலே ஆகும். ஈவன் ப்ரொடக்ஷன் கைமாறவும் வாய்ப்பு இருக்குன்னு பேச்சு போகுது. இதனாலதான் விஜய் பையன் சஞ்சய் டைரக்ஷன்ல எடுக்க வேண்டிய படமும் பேச்சு மூச்சு இல்லாம இருக்கு. அப்டேட்டே கொடுக்காம இருக்கவங்க எப்படி 4 மாசத்துல 2 அஜித் படம் இறக்குவாங்கன்னு கேட்டீங்கன்னா ஆரம்பமும் வீரமும் இதே மாதிரி தான் இறங்குச்சு. விடாமுயற்சி மட்டும் தீபாவளிக்கு இறங்குனா கங்குவா படத்து கூட கிளாஷ் கன்ஃபார்ம். கங்குவா பாவம் பெரிய செலவுல எடுத்துட்டு எப்போ இறக்குறதுன்னு தெரியாம தள்ளி தள்ளி போயிட்டு இருக்காங்க. பட் கங்குவா டீமால தீபாவளியையும் தாண்டி போக முடியாது. அஜித்த ரஜினி கமல் விஜய்னு 3 பெரிய ஸ்டார் கூட கிளாஷ் விட வச்சு அதுல ஜெயிக்கவும் வச்ச சிவா இந்த முறை அஜித் கூடவே கிளாஷ்க்கு வர போறாரு. சிவா படம் தனியா வந்தாதான் விவேகம் அண்ணாத்த மாதிரி அடி வாங்கும். கிளாஷ்னு வந்தா நின்னு பேசும். அவரோட ஃபர்ஸ்ட் படம் சிறுத்தையே காவலன் ஆடுகளம் கூட ஸ்பாரிங் போட்டுச்சு. எது எப்படியோ இந்த தீபாவளிக்கு ஏதோ ஒரு தலை உருள போகுது. அது யாருன்னு தான் தெரியல. சாய் சாய் களி துள்ளிய காளிதன் காலில் தங்க பொன் சிலம்பு. இது மாதிரி வீடியோஸ் அண்ட் மூவி ரிவ்யூஸ் பார்க்கறதுக்கு மூவி பட்டியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.